இந்த வீடியோல உங்கள 2 விஷயம் கத்து தர போறேன். இது கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, பணம் உங்கள எப்படி விரும்பி உங்ககிட்ட வருது, இல்ல எப்படி விலகி போகுதுன்னு தெரிஞ்சிரும். அது பேசிக்கா உங்களுக்குள்ள இந்த 2 சேஞ்ச் பண்ணாலே போதும். நீங்க வேற லெவல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1 ஐ அம் நாட் a ஃபினான்ஷியல் எக்ஸ்பெர்ட். நான் என் லைஃப்ல நடந்த எனக்கு புரிஞ்சு எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். ஸோ இது உங்களுக்கு நெறைய முரண்பாடுகள் இருக்கலாம். 2வது டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இது பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். YouTubeல பணம் சம்பாதிக்கணும் வீடியோ போடுற எத்தனையோ பேர்ல நானும் ஒருத்தன். ஸோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். பணத்த பொறுத்தவரைக்கும், பணத்துக்கு தெரிஞ்ச 2டே லாங்குவேஜ் என்ன அப்டின்னா, லாஜிக் அண்ட் எமோஷன். எஸ். ஒரு காயினுக்கு எப்படி வந்து 2 பக்கங்கள் இருக்கும். அதாவது தல, பூ இருக்கோ, அந்த மாரி மணிக்கும் 2டே பக்கம் தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா லாஜிக்கல் திங்கிங், இன்னொன்னு பார்த்தீங்க அப்டின்னா எமோஷனல் திங்கிங். எஸ். இது 2 நீங்க கரெக்ட்டா பண்ணிட்டீங்க அப்டின்னா, பணம் உங்கள தேடி வரும், இல்ல உங்கள விட்டுட்டு போயிடும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க லாஜிக்கல் திங்கரா இருந்து வச்சுக்கோங்களேன். இப்போ கிரிக்கெட்ட நீங்க வந்து டாஸ் ஜெயிக்கிறீங்க. அந்த பிட்ச் ஒரு பவுலிங் பிட்ச்ன்னு தெரிஞ்சும் நீங்க வந்து ஒரு பேட்டிங் எடுக்கிறீங்க. அதாவது ஒரு வெற்றி வீராப்புக்காக நீங்க எடுக்கிறீங்க. இவன் நம்மளுக்கு ரைவலா இருக்கான்டா, நம்மளுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவன பேட்டிங்லயே தோற்கடிக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. ஸோ எடுக்கும்போது உங்களோட ஜெயிக்கிற பெர்சன்டேஜ் 90ல இருந்து 60% குறையுது தெரியுமா? இதுதான் லாஜிக் அண்ட் எமோஷனல் திங்கிங் சொல்லுவாங்க. நீங்க லாஜிக்கலி நீங்க யோசிச்சது கரெக்ட்டா இருந்தாலும், பட் எமோஷனலா அவங்களுக்கு பிடிக்காது. அந்த கிரிக்கெட் டீம் பிடிக்காது. ஸோ அதனால வேணும்னே பேட்டிங் எடுத்து அவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க தெரியுமா? அப்போ நீங்க லூஸ் பண்றீங்கல்ல. இதுதான் வந்து எமோஷனல் திங்கிங் சொல்லுவாங்க. இதே தான் வந்து மணி வந்து ஃபாலோ பண்ணும். ரொம்ப சிம்பிள். இப்போ என்னோட வாழ்க்கையில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போயிட்டு பைக்க சூஸ் பண்ணப்போ ரொம்ப நார்மலான ஒரு பைக்க தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி சூஸ் பண்றப்போ எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் அம்மாட்ட கேட்டேன், "அம்மா நீங்க வாங்கி தரீங்களாம்மான்னு?" கேட்டேன். "இல்ல நீ தான் உன் மணி போட்டு வாங்கிக்கணும். ஜஸ்ட் செலக்ட் மட்டும் தான் பண்ணுவேன்னாங்க." ஸோ அப்ப நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நான் எப்படி கஷ்டப்பட தான் போறேன். ஸோ என் இஷ்டத்துக்கு நான் கஷ்டப்படுகிறேன்னு சொல்லிட்டு, நான் அப்பாச்சி பைக் வந்து வாங்கிட்டேன். அதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000க்கு வந்துச்சு. எல்லாரோட அந்த இஎம்ஐஸ் எல்லாம் போயி. பட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப சின்ன ரைடர் வண்டி. அது வந்து 1,00,000 ஆர் 95,000க்குள்ளேயே முடிஞ்சுது. ஸோ இது இஎம்ஐ போட்டு பார்த்தப்போ, இது 1 இயர்லயே முடியுது. இது வந்து கரெக்ட்டா 2 இயர்ஸ் பக்கம் வந்துருச்சு. சரிங்களா? ஸோ அந்த டைம்ல என்னோட ஸ்பிரிட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இத நான் வந்து வாங்கிடணும். இதுதான் நான் வந்து வாங்கணும் அப்படி இருந்தேன். ஸோ அத எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு கதையும் நான் YouTubeல போட்டு அது வீட்டுக்கு தெரியாம வாங்குனேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே தெரியாம அத வந்து வாங்கின்னு வந்து வச்சுட்டேன். பட் நான் வாங்குனப்போ அந்த பில் எழுதுவார் தெரியுமா? அவர் சொன்னாரு, "கண்டிப்பா இந்த வண்டி உனக்கு வேணுமாப்பா?" எக்ஸிக்யூட்டிவ் சொன்னாரு, "இந்த வண்டி உங்களுக்கு வேணுமாப்பா? ஏன்னா இது வந்து அவ்வளோ மைலேஜ் தராது. கம்பேர்ட் டூ ரைடர். ஸோ நீ வந்து வேஸ்ட்டா பண்ணுவ" அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்ப யோசிக்கல. அப்ப நான் ஒரு வேகத்துல வந்து வாங்கிட்டேன். பட் இஎம்ஐ கட்டும்போது எனக்கு பயங்கரமா வலிச்சது. எப்பவுமே நீங்க ஆன் த ஸ்பாட்ல திங்க் பண்றீங்க தெரியுமா? அது வந்து எமோஷனல் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் பிளஷர். ஏன்னா, நான் 1 மாசம் பைக் நல்லா ஓட்டிட்டேன். பட் அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் நான் இஎம்ஐ கட்டுறேன் பார்த்தீங்களா? அப்ப எனக்கு வலிச்சது பார்த்தீங்களா? அப்ப எனக்கு லாஜிக்கல் திங்கிங் ஓப்பன் ஆச்சுல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு லாஜிக் அண்ட் எமோஷன் சொல்லுவாங்க. நீங்க லாஜிக்கா யோசிச்சீங்க அப்படின்னா, பணம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் எமோஷனலா யோசிச்சீங்க அப்படின்னா, பணம் உங்கள விட்டு விட்டு போகும். இதுதான் சைக்காலஜி ஆஃப் மனின்னு சொல்லுவாங்க. அந்த புக்க சொல்லல. என்னோட மைண்ட் செட்ட சொல்றேன். ஓகேங்களா? இப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ அதனால என்ன ஆச்சு அப்டின்னா, இப்ப நான் ஸ்விக்கி ஓட்ட போறேன்னு நான் சூஸ் பண்ணப்போ, எனக்கு அடி வாங்குனதே மைலேஜ் தான். இதுவே நான் வந்து ஒரு மைலேஜ் அதிகமா குடுக்குற வண்டி காஸ்ட் கம்மியா இருந்தாலும் ஒரு 110 சிசி வாங்கியிருந்தேன் அப்டின்னா, நான் இப்போ அப்பாச்சிய விட ஸ்விக்கி ஓட்டுற காச விட, நான் வந்து மைலேஜ் அதிகமா குடுக்குற வண்டி வாங்கி பெட்ரோல் கம்மியா போட்டு நெறைய சம்பாரிச்சுட்டு போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக் அண்ட் எமோஷனல் திங்கிங்க்குள்ள வந்து வித்தியாசம். ஸோ நீங்க எப்பவுமே சரி, நீங்க ஒரு விஷயம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க லாஜிக்கலா இருக்கீங்களா? இல்லன்னா வந்துட்டு எமோஷனலா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுல ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, 90% பேர் வந்துட்டு எமோஷனலா தான் திங்க் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு எமோஷனல் வந்து பணத்துல விளையாடுது அப்டின்னா, நீங்க ஷேர் மார்க்கெட் பார்த்திருப்பீங்க. ஷேர் மார்க்கெட் ஏறும், இறங்கும். அந்த கிராஃப் டிசைட் பண்றது யாரு? நெறைய பேர் நெறைய விஷயம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்றேன். எப்பவுமே ஷேர் மார்க்கெட் எமோஷன்ஸ பேஸ் பண்ணி தான் ஓடும். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்க. டாடா மோட்டார்ஸ் ஒரு காலத்துல வந்து கொடி கட்டுன ஷேரு. இப்போ திடீர்னு ஒரு டாடா மோட்டார்ஸ்க்கு எதிர்க்க ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டாடா மோட்டார்ஸ் இன்னியோட திவால் ஆகுறாங்க, பேங்க்ரப்ட் ஆகுறாங்க. சும்மா ஒரு கற்பனை தான். ஆகுறாங்க அப்டின்னா, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா ஸ்டாக்கையும் வந்து வித்துருவோம். வித்த உடனே ஸ்வைங்ன்னு கீழ போகும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் விக்க விக்க கம்மியாகும். வாங்க வாங்க ரேட் அதிகமாகும். ஸோ எல்லாரும் வித்தோனே ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடும். இல்ல அடுத்த நியூஸ் ஒண்ணு வருது. இல்ல டாடா மோட்டார்ஸ் தான் அடுத்த ஃபியூச்சர் ஒண்ணு டக்குன்னு மேல ஏறும். ஸோ நம்ம எவ்வளோதான் நம்மள எமோஷன்ஸ கட்டுப்படுத்த நெனச்சாலும், நம்மள மீறி நம்ம எமோஷன்ஸ் தான் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ எமோஷன்ஸ் வந்து டோட்டலா ராங்கா? ஸோ மணி நம்மள விட்டு போகுமான்னு கேட்டா, கிடையாது. எமோஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டிவேஷன், இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஹேவியர்ன்னு சொல்லுவாங்க. சி நீங்க வந்து இன்னைக்கு நான் காலைல ஓடப் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது பேர் மோட்டிவேஷன். அதுவே நீங்க 1 மாசமா அத கரெக்ட்டா செஞ்சீங்க அப்படின்னா, இது பிஹேவியர். இதுதான் எமோஷனோட கீ பாயிண்ட். மோட்டிவேட்டடா எத்தன நாள் வேணா, எத்தனை பேர் வேணா இருக்க முடியும். ஆனா பிஹேவியர கன்வெர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகே. அப்ப லாஜிக் வந்து 100% கரெக்ட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்படியும் வந்து சொல்லிட முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எங்க அம்மாக்கே உடம்பு சரியில்லன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே நம்ம அதுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கலாம் சொல்லிட்டு லாஜிக்கலாவே வந்து யோசிச்சு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து நம்மளால இஎம்ஐ வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் செலவு வந்து அதிகமாகுதுன்ற பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன், இஎம்ஐ வாங்குவேன், இல்ல கடன் வாங்குவேன் சரிங்களா? சோ அந்த டைம்ல கடன் வாங்கி அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும், அதுக்கப்புறம் அந்த கடன அடைக்கிறதுக்காக நான் ஓடுவேன். சோ இட்ஸ் கிவிங் மீ எ பெயின். ஆனா என்னால எமோஷன் எடுக்கல அப்படின்னா, நான் என் அம்மாவ இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா? சோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கும்போது, நம்ம எதையுமே 100% கரெக்ட்ன்னு வந்து சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம, ஹியூமன்ஸ் ஆர் சோசியல் பீயிங்ஸ். நம்ம எப்பவுமே ஆன் த ஸ்பாட்ல பிளஷர விரும்புவோமே தவிர, லாங் டெர்ம் பிளஷர வந்து விரும்ப மாட்டோம். அதே மாரி லாஜிக்கலா எடுக்கிற எல்லா முடிவுகளும் பணத்த நம்ம சம்பாதிக்குமான்னு கேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர் மார்க்கெட்ல வர 90% பேர் வந்து ட்ரேடிங்ல வந்து தோக்குறாங்க. ஆனா இதுவே இன்வெஸ்டரா இருக்கவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. எப்படி? ஏன்னா அதுக்கு காரணம் கிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட் டெர்ம்ல பயங்கரமா பணம் சம்பாதிக்க வைக்கிறது ட்ரேடிங் தான். இன்வெஸ்டிங் வந்துட்டு கொஞ்சம் ப்ரொலாங்டு பீரியட் எடுக்கும். ஆனா நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கிரீட கொண்டு வரது என்னது? லாஜிக் பிளஸ் எமோஷன் தானே. லாஜிக்கலியே சீக்கிரமா வந்துரும். எமோஷனல் அது கூட கேரி அவுட் ஆகுது. சோ நம்ம இத எப்படி வந்துட்டு யோசிக்கிறது? நம்ம எப்படி இத வந்து பேலன்ஸ் பண்றது அப்படின்னா, இதுக்கு 2 ரூல்ஸ் இருக்கு. நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, அக்செப்டிங் த சிட்யூவேஷன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஓகே இந்த சிட்யூவேஷன்ல இது நடக்க போகுது நம்ம அக்செப்ட் பண்ணணும். இப்ப நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்துட்டு ரூ. 10,00,00,000 குடுத்து நான் இந்த கம்பெனி வாங்க போறேன் அப்படின்னா, சோ நான் ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு நான் ரூ. 10,00,00,000 குடுத்து பிசினஸ் ஆரம்பிக்கிறேன். சோ இது லாஸ் ஆச்சு அப்படின்னா, ரூ. 2,00,00,000 லாஸ் ஆகும். அப்படின்ற ஒரு நிச்சயத்தோட உள்ள போனேன் அப்படின்னா, எனக்கு திருப்பி அந்த லாஸாவே தெரியாது. சோ நான் டிப்ரஸ்டும் ஆக மாட்டேன். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. அக்செப்ட் த சிட்யூவேஷன். 2வது டெக்னிக்கல் ஃபெயிலியர். இது எப்படி எப்படிலாம் ஃபெயில் ஆகும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, எங்கெங்கலாம் ஃபெயில் ஆகும்? ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு சேல்ஸ் டீம் கரெக்ட்டா இல்லாம இருக்கலாம். இல்ல உங்க கஸ்டமர் கேர் சர்விஸ் வந்து கரெக்ட்டா இல்லாம இருக்கலாம். சோ இந்த மாரிலாம் வந்து ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு டெக்னிக்கல் ஃபெயிலியர புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளா சொல்லப் போனோம் அப்படின்னா, யூ ஷுட் ஐடென்டிஃபை த பெயின் அண்ட் கில் த பெயின். இத நீங்க பண்ணாத வரைக்கும் உங்களால வந்துட்டு எதுவுமே வந்துட்டு செய்ய முடியாது. சரிங்களா? நான் உங்களுக்கு புரியிற மாரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இந்த மெரைன் சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்க. அதாவது இந்த கடல் வழியா இருக்க அந்த போர் வீரர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி ட்ரெய்னிங் குடுப்பாங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து உங்க கையும் காலையும் கட்டி தள்ளி விட்டுருவாங்க. நீங்க செலக்ட் ஆகணும் அப்படின்னா தள்ளி விட்டுருவாங்க. உள்ள போயிட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 நிமிஷத்துக்கு மூச்சு விடாம அங்கேயே இருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் அந்த 10 நிமிஷம் அவங்க சர்வைவ் பண்ணணும். எப்படி பண்றது? நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உங்கள மாரி தான் நெறைய உணர்ச்சி போடுவாங்க, கட்ட அவுக்க ட்ரை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அது முடியாது. ஆனா கொஞ்சம் நம்ம எமோஷன குறைச்சோம் அப்படின்னா, லாஜிக்கலி சில விஷயங்கள் ஓப்பன் ஆகும். நம்ம எப்படியும் வந்து மேல வரப்போறது கிடையாது. சோ நம்ம அத அக்செப்ட் பண்ணிட்டு கீழ போகணும்னு பார்த்தா தரை இருக்கும். சோ தரையில ஊனி ஊனி மேல வருவாங்க. சரிங்களா? சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மேல வந்து நமக்கு மூச்சு காத்தும் கிடைக்குது. நம்ம கீழயும் போகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து பேலன்ஸ்டு ஸ்டேட்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து மூச்சு கிடைக்குது அப்படின்றதுனால நீங்க எமோஷனலி முதல்ல வந்து காமா வரீங்க. இந்த டெக்னிக் கண்டுபிடிச்சதுனால நீங்க லாஜிக்கலும் ஸ்டேபிளா இருக்கீங்க. சோ இந்த பேலன்ஸ் நீங்க கரெக்ட்டா பண்ணா மட்டும் தான் நீங்க சரியா இருக்க முடியும். இதே நீங்க மணி பக்கம் வந்தீங்க அப்படின்னா, நீங்க லாஜிக்கா யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 ரிசல்ட் தான் கிடைக்கும். ஒண்ணு ப்ராஃபிட், இன்னொன்னு லாஸ். நீங்க எமோஷனலா வந்துட்டு முடிவெடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 விஷயங்கள் கிடைக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பினஸ், இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ரஷன். 2 தான் உங்ககிட்ட வந்து பணம் வரதும், பணம் தடுக்கிறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. சோ எப்பவுமே சொல்றேன், உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ்க்குள்ள இறங்கணும். அப்பதான் உங்களுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரும். அதுக்கு உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் வேணும். சரிங்களா? ஆனா நீங்க லாஜிக்கா மட்டும் யோசிச்சீங்க அப்படின்னா, நீங்க உள்ளேயே போக முடியாது. ஏன்னா, நீங்க லாஜிக்கா யோசிச்சீங்க அப்படின்னா சக்சஸ் ரேட் மட்டும் தான் வரும். நீங்க எமோஷனலா யோசிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபியர் மட்டும் தான் வரும். முன்னாடி சொன்ன மாரி தான், நீங்க எமோஷனலா எந்த அளவுக்கு மோட்டிவேஷன்ல இருந்து பிஹேவியரா மாத்துறீங்களோ, அப்போ உங்களுக்கான நம்பிக்கை, அதாவது ஃபெய்த் வந்து கொஞ்சம் அதிகமாகும். நீங்க தோல்விய கண்டு பயப்பட மாட்டீங்க. அதே மாரி நீங்க லாஜிக்கலா நல்லா யோசிச்சீங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஃபெயிலியர் நடக்கும்னு முன்னாடி தெரிஞ்சுட்டு, நீங்க ஓரளவுக்கு அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து தவிர்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ சொல்லுங்க, நீங்க மனி சேவ் பண்றதுல எந்த விஷயத்துல வந்து லேக் ஆகுறீங்க? நீங்க அது இஎம்ஐ கட்டி கட்டி நீங்க வேஸ்ட் பண்றீங்களா? இல்ல லாஜிக்கா சேர்த்து வச்சு யூஸ் பண்றீங்களா? இல்ல 2ஆம் கட்டானா இருந்துட்டு எனக்கு இப்போதைக்கு வாழ்ந்தா போதும் சேவ் பண்ணிக்கிறீங்களா? நீங்க ஏழையா இருக்கிறதுக்கும், பணக்காரன் ஆவறதுக்கும் நீங்க நெறைய பணம் சம்பாதிக்கணும்னு கூட பெருசா அவசியம் கிடையாது. ஏன்னா எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் யாருக்குமே பத்தாது. நீங்க லாஜிக்கா இருக்கீங்களா? எமோஷனலா இருக்கீங்க பொறுத்து தான் நீங்க ஏழையா இருக்கீங்களா? இல்ல பணக்காரங்களா இருக்க முடிவாகும். உங்கள யாருமே இஎம்ஐ போடுன்னு சொல்லல. உங்க தேவைக்காக நீங்க இஎம்ஐ போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க ஃபோனே இஎம்ஐல வாங்குனது தான். என் பைக் இஎம்ஐல வாங்குனது தான். அந்த டைம் நல்லா தானே இருந்துச்சு எனக்கு. யாராவது எனக்கு பைக் வாங்க சொன்னாங்களா? இல்ல இந்த ஃபோன் வாங்குனா YouTubeல ஃபேமஸ் ஆகும்னு சொன்னாங்களா? ஏன்னா iPhone 12 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஆனா நார்மல் ஃபோன்ல யூஸ் பண்ற யூடியூபர்ஸே என்னோட அதிகமா சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்கில் தான் வந்து மேட்டரு. ஸோ நீங்க எப்பவுமே லாஜிக்கலா யோசிச்சாலும் சரி, இல்ல நீங்க வந்து எமோஷனலா யோசிச்சாலும் சரி, நீங்க உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கிட்டு, அத கரெக்ட்டான டைரக்ஷன்ல போட்டு,
நீங்க எப்போ அதை பேலன்ஸ் பண்றீங்களோ அப்பதான் வந்து பணம் உங்க கையில வந்து நிக்கும். சில பேர் வந்து புலம்பிட்டே இருப்பாங்க, நான் வந்து ஏழையாவே இருக்கேன், ஏழையாவே இருக்கேன்னு. சில பேர் வந்துட்டு இதெல்லாம் பண்ணா நம்ம கரெக்டா முன்னேறிடுவோம்னு தெரியும் சரிங்களா? ஸோ இந்த மைண்ட் செட் தான் எமோஷனல் லாஜிக் சொல்லுவாங்க. நீங்க ஏழையா இருக்கீங்கல்ல, ஸோ நீங்க செல்ஃப் மோட்டிவேட்டட் ஆயிட்டு, பிஹேவியரா உங்கள மாத்திக்கிட்டு, நீங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பல்லாம் நீங்க வந்து 2த்தையும் பேலன்ஸ் பண்றீங்களோ, அப்பதான் முன்னேற முடியுமே தவிர, நீங்க புலம்பிட்டே இருந்தீங்கன்னா எமோஷனலி வீக் ஆயி டிப்ரஷனுக்குள்ள தான் வருவீங்க. அதே மாரி லாஜிக்கலா உங்களுக்கு முடிவெடுக்க தெரிஞ்சும், அது தைரியம் இல்ல அப்படின்னா, நீங்க யோசிக்கும்போதே லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஸோ எப்பவுமே இந்த 2த்தையும் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்றவங்களால மட்டும் தான் லைஃப்லயும் சரி, மனிலயும் சரி ஜெயிக்க முடியும். ஸோ நீங்க எந்த கேட்டகரின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இப்படிதான் நான் வந்து பேலன்ஸ் பண்ணுவேன் இந்த 2 ரூல்ஸ் போட்டு. அதாவது தி லா ஆஃப் அக்செப்டிங் தி ரியாலிட்டி, தி லா ஆஃப் டெக்னிக்கல் ஃபெயிலியர் போட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா, என்னோட பேரு வந்து பிரிதிஷ். சேனல் நேம் உங்களுக்கு தெரியுமா? அதான் என்னோட பேரும். ஸோ இந்த சேனல் பேரு உங்களுக்கு புடிச்சு, இந்த கான்டென்ட் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.